அவங்கள பத்தி எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரியில கூப்பிடுறதே அது வந்து whatever you all call me, that is what everybody calls everybody else who's in this picture. Just because you're going to be saying this to me, you think it's going to take me down? Influencers who have nothing to do with, I saw a comment, check this comment out. Okay, this Kenisha தங்கமே கெனிஷா. ஓகே, பார்ட் 2ல என்ன நீங்க டேக் பண்ணிருக்கீங்க. சம்பந்தமே இல்லாம ஒரு ஃபேக் ஐடியோட கமெண்ட் எடுத்து வச்சு நீங்க பேச போறீங்கன்னா சம்பந்தம் இருக்கிறத எடுத்து வச்சு நான் பேசுவேன். ஏன்னா நீங்க எழுதுனது உங்க ப்ரொஃபைல்ல, இது வந்து ஒரு ஃபேக் ஐடி எழுதுனதை கொண்டு வந்து என் மேல பழி போடுறீங்க. ஆனா உங்க சொந்த ப்ரொஃபைல்ல ஒரு குடும்ப பெண்ணை பத்தி பேசினதுக்கு நான் அப்ப பேசவாமா? அதுவும் நீங்க என்ன கேட்டீங்க? என்ன மாதிரி குடும்பத்துல இருந்து பிறந்து வந்தீங்கன்னா எங்களை கேக்குறீங்க? எங்க குடும்பத்தை கூட விட்டுருங்க சரியா? நாங்களாம் ரோட்ல இப்படி கை தட்டுறோம்னு வச்சுக்கோமே, அந்த ஸ்டைல்ல பேசவா? இந்த மாதிரி கை தட்டுறவளுங்க அடுத்த புருஷனோட வீடியோ போட்டாலோ சோசியல் மீடியால கட்டி பிடிச்சிட்டு ஆடினாலோ எங்க ஆளுங்க என்ன தெரியுமா கேட்பாங்க? அட என்னடி அடுத்தவன் புருஷனை வேக்கங்கட்ட மானங்கட்டவளே, என்னடி உனக்கு அடுத்த புருஷனோட காதுல இந்த பக்கம் அப்படின்னுவாங்க. நல்லாவே நம்மள இந்த தெருல எவனுமே மதிக்க மாட்டானுங்க இந்த பொறப்பால. இதுல அடுத்தவன் புருஷனோட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கே, இந்த ஏரியா மக்களே நம்மளை வீட்டை விட்டு துரத்தி விட போறாங்க, அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்பட அப்படி சொல்லுவாங்க. அப்ப நாங்க சொல்லுவோம், இங்க பாருங்க நாங்க ஃப்ரெண்ட்ஸா பழகுறோம், நாங்களும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னடி ஃப்ரெண்ட்ஸ்? ஆம்பளையோட என்ன ஃப்ரெண்ட்ஸ்? பொம்பளை ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. அது என்னது? இது மேடை மேல ஏறி நின்றுகிட்டு முன்பே வா என் அன்பே வா நான் அவளும் வீட்டுக்குள் வேற ஒரு வந்தாலே காதல் பாட்டை பாடிட்டு சூர்யாவும் அவங்க பேர 2 பேரும் பாடின பாட்டை பாடி வச்சுட்டு கேட்டா நாங்க 2 நண்பர்கள் நீங்க, நாங்களும் இதை நம்பணும். இதை பார்த்து எதுவுமே நாங்க கேட்க கூடாது. இட்ஸ் ஓகே காதல் பாட்டு பாடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா தோல் கூட கொஞ்சம் சாஞ்சிக்கணும்னு அருண் நான் பாட்டை பாடி இருக்கணும், அதை பண்ணல. பட் இதெல்லாம் நாங்க கேட்கவே போறதில்லை, எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. நீங்க ஓப்பனா போட்ட கேவலமான கமெண்ட்டுக்கும் அந்த அபியூசிவான வேர்ட்ஸுக்கும் தான் ஒரு 2 குழந்தையோட அம்மாவையும், அது மட்டும் இல்லாம பிரிந்து வாழக்கூடிய ஒரு பெண், உங்களால இல்ல பிரிந்து வாழ்ற பெண்ணுன்னு வச்சுக்கோமே, அதை நாங்க வி டேக் இட் பேக். பிரிந்து வாழக்கூடிய ஒரு பொண்ணை நீங்க அபியூஸ் பண்ணிட்டீங்க, அது உங்க ப்ரொஃபைல்ல இருந்து வந்துச்சு, அது உங்க மேலதான் தப்பு இருக்கு, உங்க ப்ரொஃபைல் மேலதான் தப்பு இருக்கு. ரவிமோகனும் ஆர்த்தியும் இப்ப பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி இருக்க சொல்லதான் கெனிஷாவுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல நிறைய ஃபேன்ஸ் ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ற விதமா சில போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கமெண்ட் கொடுத்திருந்தாங்க கெனிஷா. ஆர்த்தி ரொம்ப அழகு, நீங்க அப்படி கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்த கெனிஷாவோ, குடும்பத்துக்கு எடுத்த கால்கள் தான் அவங்க, தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அப்படிதான் இருக்காங்க, நீயும் தான் அதுக்கு ஆதாரங்கள் இருக்கு, அவ பொய் சொல்லும் ஏமாற்றும் அபியூசர் நீயும் தான், அவர் ரவிக்கு தெரியாம அவரோட பணத்தை திருடுறான்னு ரொம்பவே மோசமான சில வார்த்தைகளால திட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்துதான் ஆர்த்தியும் ஹைகோர்ட்ல தன்னை பத்தி அவதூறு கருத்துக்களை கெனிஷா தெரிவிச்சுட்டு வருவதாகவும் அதுக்கு தடை விதிக்க கோரியும் கோரிக்கை வச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்துதான் ஹைகோர்ட்டும் கெனிஷாவுக்கு தடை விதிச்சாங்க. இப்படி இருக்க சொல்லதான் கெனிஷா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல 2 வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு 18-19 வயசு இருக்கும் போதே எனக்கு திருமணம் நடந்துருச்சு. அப்போ என்னோட வயதுல 4 மாத குழந்தை இருந்துச்சு. ஒரு நாள் என்ன திருமணம் செஞ்சவர் அவரை பேச்சை நான் மதிக்கலன்ற காரணத்தினால அவருடைய நண்பர்கள் அவருக்கு வேண்டியவருக்கு முன்னாடியே என்னை பலமா தாக்கினாரு. இதனால வயிற்றுல இருந்த குழந்தை இறந்துருச்சு. இப்படி அம்மா அப்பா குழந்தைனை எல்லாத்தையுமே இழந்த நானா ரவிமோகனுடைய குடும்பத்தை கெடுக்க நினைப்பேன்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தன்னை பத்தி பலருமே அவதூறு கருத்துக்கள் பரப்பிட்டு வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுலயும் தனுஜா சிங்கத்தோடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஷேர் பண்ணி அதுல அவங்க போட்ட கமெண்ட்டை ஷேர் பண்ணதோட நீங்களாம் எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க கெனிஷா. இதை தொடர்ந்துதான் தனுஜா சிங்கம் அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல இந்த வீடியோக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. பிரிந்து வாழக்கூடிய ஒரு பொண்ணை நீங்க அபியூஸ் பண்ணிட்டீங்க, அது உங்க ப்ரொஃபைல்ல இருந்து வந்துச்சு, அது உங்க மேலதான் தப்பு இருக்கு, உங்க ப்ரொஃபைல் மேலதான் தப்பு இருக்கு. என் வீட்டுல நெருப்பு எரிஞ்சிச்சுன்னா நான் சொல்ல முடியாது எனக்கு தெரியாத நெருப்பு எரிஞ்சிச்சுன்னு, நான் வீட்டுல இருக்கலன்னு சொல்ல முடியாது. என் வீட்டுல நெருப்பு இருந்துச்சுன்னா அப்ப நான் தான் ஸ்டவ் ஒழுங்கா பூட்டி வைக்கல, சேஃப்டி நான் தான் வீட்டுல பண்ணி வைக்கலன்னு அர்த்தம். அப்ப நான் சேஃப்டி ஒழுங்கா பண்ணி வைக்காம இன்னொருத்தங்க அதால பாதிப்பு அடைஞ்சிட்டாங்கன்றதுக்காக மத்த யாரையுமே நான் பிளேம் பண்ண முடியாது. அதே நேரத்தில் அப்படி இருக்க முடியாது, புரியுதா? அதைத்தான் நாங்க கேள்வி கேட்டோம். திஸ் இஸ் நாட் மாக்கிங், திஸ் இஸ் நாட் புல்லிங், புரியுதா? இது நாங்க கேள்வி கேட்கிறோம். ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் அவ்வளவு அபியூசிவா இருந்துச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, கேள்வி கேட்கிற எல்லாத்தையும் என்ன சொல்றீங்கன்னா, என்ன மாதிரி குடும்பத்துல இருந்து பிறந்து வந்தீங்கன்னு கேக்குறீங்க. உங்க வீடியோல தான் நீங்க என்ன சொன்னீங்க? என்ன அபியூஸ் பண்ணாத ஆளே கிடையாது எங்க வீட்டுலன்னு நீங்க தானே சொன்னீங்க. உங்க வீடியோல, உங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிதான் சொன்னீங்க. இப்ப நம்ம எல்லாருமே ஒரு மானகட்ட குடும்பத்துல தான் வந்திருக்கோம். அதையும் தாண்டி தான் நம்ம வந்து போராடி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், புரியுதா? பண்ணின தப்புக்கு ஐம் சாரி.
என்னோட இன்ஸ்டாகிராமில் இப்படி வந்ததுக்கு மன்னிச்சிடுங்க, முடிஞ்சது கதை, இதோட போயிடுவோம். ஓகே, இல்லை நீங்கள் இழுத்துக்கிட்டே போகிறீங்கன்னா நாங்கள் இழுத்துட்டு போக ரெடியாக இருக்கோம். மற்ற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கும் அந்த பொம்பளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, புரியுதா? நாளைக்கு உங்கள் புருஷனோட நாங்களும் ஆட ரெடியாக இருக்கோம், நீங்கள் விட ரெடியாக இருக்கீங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.